ஓம் சாந்தி. அக்டோபர் 5, 2025. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி மார்ச் 3, 2007. இந்த ஞானத்தின் சிவப்பு நிறத்தையும் இறை சகவாசத்தின் நற்குணங்கள் மற்றும் சக்திகளின் நிறத்தையும் பிரயோகிப்பதே உண்மையான ஹோலியை கொண்டாடுவது ஆகும். இன்று பாப்தாதா தனது அதிர்ஷ்டம் மிக்க புனிதம் மிக்க குழந்தைகளுடன் ஹோலியை கொண்டாட வந்துள்ளார். உலக மக்கள் இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள். ஆனால் குழந்தைகளான நீங்கள் அதை கொண்டாடுவது மட்டுமல்ல, கொண்டாடுவது என்றால் அவ்வாறு ஆகுவது என்ற அர்த்தம். எனவே நீங்கள் புனிதமானவர்கள், அதாவது தூய ஆத்மாக்கள் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் அனைவரும் என்ன வகையான ஆத்மாக்கள்? நீங்கள் புனிதமானவர்கள், அதாவது மகத்தான தூய ஆத்மாக்கள். உலக மக்கள் பௌதீக நிறங்களால் தமது ஷரீரங்களை நிறமூட்டுகிறார்கள். ஆனால் ஆத்மாக்களான நீங்கள் என்ன நிறத்தால் நிறமூட்டப்பட்டுள்ளீர்கள்? அனைத்திலும் சிறந்த நிறம் என்ன? எந்த நிறம் அழியாதது? ஆத்மாக்களான உங்களை இறை சகவாசம் என்ற நிறத்தால் நிறமூட்டியுள்ளீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதன் மூலம் ஆத்மாக்களான நீங்கள் தூய்மை என்னும் நிறத்தால் நிறமூட்டப்பட்டுள்ளீர்கள். இறை சகவாசம் என்ற இந்த நிறம் மிகவும் மகத்தானதும் இலகுவானதும் ஆகும். இப்பொழுதும் இறுதியில் மக்கள் இறை சகவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவர்கள் சத்சங்கத்திற்கு, அதாவது சத்தியமான சகவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். சத்சங்கம் என்றால் இறை சகவாசத்தில் இருப்பது. அனைத்திலும் மிக இலகுவானது என்பதே அதன் அர்த்தம். அவரின் சகவாசத்தில் இருப்பது அதி மேலானவரின் சகவாசத்தில் இருப்பது கடினமா? எப்படி கடவுள் அதி மேலானவரோ, குழந்தைகளான நீங்களும் இந்த சகவாசத்தின் நிறத்தால் நிறமூட்டப்பட்டு அதி மேலானவர்களாகவும் தூய மகாத்மாக்களாகவும் பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மாக்களாகவும் ஆகின்றார்கள். நீங்கள் இந்த அழியாத சகவாசத்தின் நிறத்தை விரும்புகின்றீர்கள் தானே? உலக மக்கள் அதிக அளவு முயற்சி செய்கிறார்கள். இறை சகவாசம் மட்டுமல்ல, அவர்கள் நினைவை கொண்டிருப்பதற்கும் அதிக அளவு முயற்சி செய்கிறார்கள். எவ்வாறாயினும் ஆத்மாக்களான உங்களுக்கு தந்தையை தெரியும். அத்துடன் நீங்கள் எனது பாபா என உங்களின் இதயபூர்வமாக கூறியுள்ளீர்கள். தந்தையும் எனது குழந்தைகளே என கூறினார். நீங்கள் நிறமூட்டப்பட்டுள்ளீர்கள். தந்தை எந்த நிறத்தால் உங்களை நிறமூட்டினார்? அவர் உங்களை சிவப்பு நிறத்தால் நிறமூட்டி உள்ளார். அதாவது குலால் என்றால் வழிபடுவதற்காக விசேஷமாக பயன்படுத்தப்படும் சிவப்பு பொடி. அவர் உங்களை நற்குணங்களாலும் சக்திகளாலும் நிறமூட்டினார். அந்த நிறத்தால் நீங்கள் தேவ தேவியர்கள் ஆகினீர்கள். அதனால் இப்பொழுதும் கலியுக கடைசியிலும் உங்களின் தூய ரூபங்கள் தேவ ஆத்மாக்களின் ரூபத்தில் வழிபடப்படுகின்றன. பலர் தூய ஆத்மாக்கள் ஆகின்றார்கள். பலர் மகாத்மாக்களாகவும் புண்ணிய ஆத்மாக்களாகவும் ஆகின்றார்கள். ஆனால் தேவ தேவியர்களின் ரூபத்தில் உங்களின் தூய்மை எத்தகையது என்றால், ஆத்மாக்களான நீங்களும் தூய்மையாகின்றீர்கள். உங்களின் ஷரீரங்களும் தூய்மையாகின்றன. உங்களிடம் எப்படி இத்தகைய மேன்மையான தூய்மை ஏற்பட்டது? சகப்பாடியின் நிறத்தினாலேயே ஆகும். இறைவன் எங்கே என குழந்தைகளான உங்களிடம் யாராவது கேட்கும் பொழுது நீங்கள் அனைவரும் போதையுடன் பேசுகின்றீர்கள். ஆம், அவர் பரந்தாமத்தில் இருக்கின்றார். ஆனால் இப்பொழுது சங்கம யுகத்தில் கடவுள் உங்களுடன் இங்கே இருக்கின்றார். நீங்கள் என்ன பதில் கூறுவீர்கள்? இப்பொழுது கடவுள் தூய ஆத்மாக்களான எங்களின் இதய சிம்மாசனத்தை மட்டுமே விரும்புகின்றார். இது இப்படித்தானே? தந்தை உங்களின் இதயங்களில் இருக்கின்றார். நீங்களும் தந்தையின் இதயத்தில் இருக்கின்றீர்கள். அவரின் இதயத்தில் இருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் இருக்கின்றீர்களா? அச்சா, மிகவும் நல்லது. நீங்கள் ஒன்றிணைந்து இருப்பதனால் உங்களின் இதயத்தை தவிர வேறு எந்த இடத்தையும் கடவுள் விரும்பவில்லை என நீங்கள் போதையுடன் கூறுகின்றீர்கள்.
நீங்கள் ஒன்றிணைந்து இருக்கின்றீர்கள் தானே? சில குழந்தைகள் தாம் ஒன்றிணைந்து இருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் எப்பொழுதும் தந்தையின் சகவாசத்தின் நன்மையை பெற்றுக் கொள்வதில்லை. நீங்கள் அவரை உங்களின் சகப்பாடி ஆக்கியுள்ளீர்கள். அது உறுதியாக உள்ளது. எனது பாபா என நீங்கள் கூறினீர்கள். அதனால் நீங்கள் அவரை உங்களின் சகப்பாடி ஆக்கி உள்ளீர்கள். ஆனால் அதற்கும் ஒவ்வொரு கணமும் அவரின் சகவாசத்தை அனுபவம் செய்வதற்கும் இடையில் வேறுபாடு உள்ளது. இதிலேயே நீங்கள் வரிசை கிரமமாக நன்மை பெறுவதை பாப்தாதா பார்க்கின்றார். அதற்கான காரணம் என்ன என்பதை நீங்கள் அனைவரும் மிக நன்றாக அறிவீர்கள். பாப்தாதா உங்களுக்கு முன்னரும் கூறியுள்ளார். பழைய சமஸ்காரங்களின் வடிவில் ராவணனின் பழைய சொத்து ஏதாவது இன்னமும் உங்களின் இதயத்தில் எஞ்சி இருந்தால், ராவணனுக்கு சொந்தமான அந்த விஷயங்கள் உங்களுடையவை அல்ல. அவை வேறு ஒருவருக்கு சொந்தமானவை. உங்களுக்கு சொந்தமான எதையும் நீங்கள் ஒருபொழுதும் உங்களுடன் வைத்திருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு சொந்தமற்ற எதையும் நீங்கள் ஒருபொழுதும் உங்களுடன் வைத்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் அதை கொடுத்து விடுவீர்கள். எவ்வாறாயினும் பாப்தாதா பார்த்திருக்கின்றார். அத்துடன் குழந்தைகள் தமது இதயபூர்வமான உரையாடல்களின் போது கூறுவதையும் கேட்டிருக்கின்றார். பாபா, நான் என்ன செய்வது? எனது சமஸ்காரங்கள் இப்படி இருக்கிறதே. எனது சமஸ்காரங்கள் என சொல்லும் வகையில் அவை உங்களின் சமஸ்காரங்களா? இது எனது பழைய சமஸ்காரம், எனது பழைய சுபாவம் என கூறுவது சரியா? இது சரியா? இப்படி கூறுவது சரி என்று நினைப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உங்களின் எவரும் கைகளை உயர்த்தவில்லை. அப்படியென்றால் ஏன் அப்படி கூறுகின்றீர்கள்? நீங்கள் அதை தவறுதலாக கூறுகின்றீர்களா? நீங்கள் மரணித்து வாழ்வதால் இப்பொழுது உங்களின் குடும்ப பெயர் என்ன? உங்களின் கடந்த பிறவியின் குடும்ப பெயர் உங்களுக்கு இருக்கிறதா? அல்லது BK என்பதே உங்களின் குடும்ப பெயரா? உங்களின் குடும்ப பெயர் என்று எதை எழுதுகின்றீர்கள்? BK அல்லது இன்னார் என்றா? இன்னார் என்றா? நீங்கள் மரணித்து வாழ்வதால் எப்படி பழைய சமஸ்காரங்கள் உங்களுடையதாகும்? பழைய சமஸ்காரங்கள் வேறு ஒருவருக்கு உரியவை. அவை உங்களுடையவை அல்ல. எனவே இந்த ஹோலியின் பொழுது நீங்கள் எதையாவது எரிப்பீர்கள் தானே? ஹோலியில் ஏதாவது எரிக்கப்படுகிறது. அத்துடன் அவர்கள் நிறமூட்டுகிறார்கள். எனவே இந்த ஹோலியில் நீங்கள் அனைவரும் எதை எரிப்பீர்கள்? எனது சமஸ்காரங்கள். பிராமண வாழ்க்கையின் அகராதியில் இருந்து இதை நீக்குங்கள். வாழ்க்கையும் ஓர் அகராதி தானே, இல்லையா? எனவே இப்பொழுது உங்களின் எண்ணங்களில் மட்டுமல்ல, உங்களின் கனவுகளிலும் கூட ஒரு பொழுதும் பழைய சமஸ்காரங்களை உங்களின் சமஸ்காரங்கள் என்று நினைக்காதீர்கள். இப்பொழுது தந்தையின் சமஸ்காரங்கள் எவையோ அவையே உங்களின் சமஸ்காரங்களும். உங்களின் லட்சியம் தந்தைக்கு சமமானவர் ஆகுவது என நீங்கள் அனைவரும் கூறுகின்றீர்கள் அல்லவா? எனவே நீங்கள் அனைவரும் உங்களின் இதயபூர்வமாக இந்த திட சங்கற்பமான எண்ணத்தை உங்களுக்கே சத்தியம் செய்துள்ளீர்களா? தவறுதலாக கூட எனது என ஒரு பொழுதும் கூறாதீர்கள். எனது எனது என நீங்கள் கூறும்பொழுது அந்த பழைய சமஸ்காரங்கள் தமது அனுகூலத்தை எடுத்துக்கொள்கின்றன. எனது என நீங்கள் கூறியதும் அவை உங்களுடனேயே குடியேறி விடுகின்றன. அவை உங்களை விட்டு செல்வதில்லை. பாப்தாதா உங்கள் அனைவரையும் எந்த ரூபத்தில் காண விரும்புகின்றார்? உங்களுக்கு இது தெரியும். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டும் இருக்கின்றீர்கள். ஒவ்வொரு குழந்தையும் நெற்றியின் சிம்மாசனத்தில் அமர்ந்தவராக ஒரு சுயராஜ்ய அதிகாரம் உள்ள சுயராஜ்ய அதிகாரி குழந்தையாக இருப்பதையே பாப்தாதா பார்க்க விரும்புகின்றார். தங்கியிருக்கும் குழந்தையாக அல்ல. அவர் உங்களை சுயராஜ்ய அதிகாரி குழந்தையாக கட்டுப்படுத்தும் சக்தியையும் ஆளும் சக்தியையும் கொண்டவராக, அத்துடன் ஒரு மாஸ்டர் சர்வ சக்திவானாகவும் பார்க்கின்றார். நீங்கள் உங்களை என்ன ரூபத்தில் பார்க்கின்றீர்கள்? இந்த ரூபத்தில்தானே? நீங்கள் உங்களுக்கே அதிபதிகள், அப்படித்தானே? நீங்கள் தங்கியிருப்பவர்கள் இல்லை அல்லவா?
நீங்கள் அனைவரும் தங்கியிருக்கும் ஆத்மாக்கள் அனைவரையும் உரிமை உள்ளவர்களாக ஆக்குபவர்கள். நீங்கள் தங்கியிருக்கும் ஆத்மாக்களின் மீது கருணை கொண்டு அவர்களையும் உரிமை உள்ளவர்களாக ஆக்குபவர்கள். எனவே நீங்கள் அனைவரும் இங்கே ஹோலியை கொண்டாட வந்துள்ளீர்கள், அப்படித்தானே? நீங்கள் அனைவரும் அன்பென்னும் விமானத்தில் இங்கே வந்திருப்பதை பார்த்து பாப் தாதாவும் மகிழ்ச்சி அடைகின்றார். உங்கள் அனைவரிடமும் இந்த விமானம் உள்ளதல்லவா? உங்களிடம் இந்த விமானம் உள்ளதா? நீங்கள் பிறவி எடுத்தவுடனேயே ஒவ்வொரு பிராமணருக்கும் பிறந்த நாள் பரிசாக மனமென்னும் விமானத்தை பாப்தாதா வழங்கியுள்ளார். எனவே உங்கள் அனைவரிடமும் மனமென்னும் விமானம் உள்ளதல்லவா? நீங்கள் இதற்காக உங்களின் கைகளை மிக நன்றாக உயர்த்துகின்றீர்கள். இது ஓகேயா? பெட்ரோல் ஓகேயா? ரெக்கைகள் ஓகேயா? அதை ஆரம்பிப்பதற்கான சாவி ஓகேயா? இவை அனைத்தையும் நீங்கள் சோதித்தீர்களா? இது எத்தகைய விமானம் என்றால் ஒரு வினாடியில் அதனால் உலகங்களுக்கும் பயணம் செய்ய முடியும். தைரியம் மற்றும் ஊக்கம், உற்சாகம் என்ற 2 ரெக்கைகளும் நன்றாக இருந்தால் ஒரு வினாடியில் அதை ஆரம்பிக்க முடியும். அதை ஆரம்பித்து வைப்பதற்கான சாவி என்ன? எனது பாபா என்பதாகும். நீங்கள் என்னுடைய பாபா என கூறிய உடனேயே உங்களின் மனம் எங்கே அடைய வேண்டும் என நீங்கள் விரும்புகின்றீர்களோ அங்கே சென்று அடைந்துவிடும். 2 ரெக்கைகளும் நன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒருபொழுதும் தைரியத்தை இழக்கக்கூடாது. ஏன்? பாப்தாதாவின் சத்தியமும் ஆசீர்வாதமும் என்னவென்றால், நீங்கள் தைரியமாக ஓரடி எடுத்து வைக்கும் பொழுது தந்தை 1000 அடிகளுடன் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு சமஸ்காரம் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் ஒருபொழுதும் தைரியத்தை இழக்காதீர்கள். ஏன்? சர்வ சக்திவான் தந்தையே உங்களின் உதவியாளர். நீங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றீர்கள். அதனால் அவர் எப்பொழுதும் பிரசன்னமாகி இருக்கின்றார். சர்வ சக்திவானின் ஒன்றிணைந்த தந்தையின் மீது தைரியமாக உரிமையை கொண்டிருந்து உறுதியாக இருங்கள். அது நடக்கவே வேண்டும். தந்தை என்னுடையவர், நான் தந்தைக்கு சொந்தமானவன். ஒருபொழுதும் இந்த தைரியத்தை மறக்காதீர்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? நான் இதை எப்படி செய்வது? கைசே என கூறுவீர்கள். கைசே என நீங்கள் நினைக்கும் பொழுது அது மாறிவிடும். அதற்கு பதிலாக இதை இப்படி செய்யுங்கள், ஐசே என்று ஆகுங்கள். எப்படி என்னால் இதை செய்ய முடியும்? நான் என்ன செய்வது என்பதாக இருக்கக்கூடாது. இல்லை, அது இந்த முறையில் ஏற்கனவே பூர்த்தியாகிவிட்டது. நான் இதை செய்கின்றேன், இது நடக்கும், இது நடக்க வேண்டி உள்ளது. தந்தை எப்படியும் உதவி செய்வார் என நீங்கள் நினைக்கின்றீர்கள். அது ஏற்கனவே பூர்த்தியாகிவிட்டது. புத்தியில் உறுதியான நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு உதவி செய்ய தந்தை கடமைப்பட்டுள்ளார். நீங்கள் அதன் வடிவத்தை சிறிது மாற்றிவிடுகின்றீர்கள். நீங்கள் தந்தையின் மீது உரிமை பெறுகின்றீர்கள், ஆனால் அதன் வடிவத்தை மாற்றிவிடுகின்றீர்கள். பாபா, நீங்கள் உதவி செய்வீர்கள் தானே? நீங்கள் அதை செய்ய கடமைப்பட்டுள்ளீர்கள் தானே? நீங்கள் செய்வீர்கள் தானே என்பதை நீங்கள் சேர்த்து கொள்கிறீர்கள். நம்பிக்கையுள்ள புத்திகளை கொண்டவர்களுக்கு வெற்றிக்கு உத்தரவாதம் உள்ளது. ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தையும் பிறந்த உடனேயே பாப்தாதா அவர்களின் நெற்றிகளில் வெற்றி திலகத்தை இட்டுள்ளார். உங்களின் தீவிர முயற்சிக்கு திட சங்கற்பத்தை சாவியாக்குங்கள். நீங்கள் மிக நல்ல திட்டங்களை செய்துள்ளீர்கள். பாப்தாதா இதயபூர்வமான உரையாடல்களை கேட்கும் பொழுது அவற்றில் உங்களுக்கு அதிக அளவு தைரியம் காணப்படுகிறது. அத்துடன் நீங்கள் சக்தி வாய்ந்த திட்டங்களையும் செய்கின்றீர்கள். ஆனால் அந்த திட்டங்கள் நடைமுறை ஆகும் பொழுது நீங்கள் அதை ஒரு தெளிந்த புத்தியுடன் செய்வதில்லை. அதில் நீங்கள் சிறிது இருக்க வேண்டும் என்பதை போடுகின்றீர்கள். இது நடக்க வேண்டும். உங்களில் நம்பிக்கை வைத்திருப்பவர்களின் எண்ணங்கள் இவை அல்ல. ஏனென்றால் நீங்கள் அவற்றுடன் வீணான எண்ணங்களை கலந்து விடுகின்றீர்கள். இப்பொழுது காலத்திற்கு ஏற்ப நீங்கள் தெளிந்த புத்திகளை கொண்டவர்களாகி உங்களின் எண்ணங்களை நடைமுறையாக ஆக்க வேண்டும். சிறிதளவு கூட பலவீனமான எண்ணங்கள் வெளிப்பட அனுமதிக்காதீர்கள். இந்த விழிப்புணர்வை கொண்டிருங்கள்.
நாங்கள் இதை முதல் முறை செய்யவில்லை, நாங்கள் இதை பலமுறை செய்திருக்கின்றோம், இப்பொழுது அதை மீண்டும் செய்கின்றோம், அவ்வளவுதான். ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் எத்தனை முறை வெற்றி நிறைந்தவர்கள் ஆகியுள்ளீர்கள் என்பதை நினைவு செய்யுங்கள். நீங்கள் பல முறை வெற்றி நிறைந்தவர் ஆகியுள்ளீர்கள். பல கல்பங்களாக வெற்றி உங்களின் பிறப்பு உரிமையாகும். இந்த உரிமையுடன் நம்பிக்கை உள்ள புத்திகளை கொண்டவர்களாகி திட சங்கற்பம் என்ற சாவியை பயன்படுத்துங்கள். பிராமண ஆத்மாக்களான உங்களுக்கு இல்லாமல் வெற்றி எங்கே செல்ல முடியும்? பிராமண ஆத்மாக்களான உங்களுக்கு வெற்றி பிறப்பு உரிமையாகும். அது உங்களின் கழுத்து மாலையாக உள்ளது. இந்த போதை உங்களுக்கு இருக்கிறதல்லவா? இந்த போதை உங்களுக்கு இருக்கிறதா? அது நடக்குமா அல்லது இல்லையா என நீங்கள் நினைப்பதில்லை அல்லவா? அது ஏற்கனவே பூர்த்தியாகிவிட்டது. உங்களின் புத்திகளில் இந்த அளவு நம்பிக்கையுடன் ஒவ்வொரு பணியையும் செய்யுங்கள். வெற்றிக்கு உத்தரவாதம் உள்ளது. நீங்கள் இத்தகைய நம்பிக்கையுடைய புத்தியை கொண்ட ஆத்மாக்கள் ஆவீர்கள். நீங்கள் அத்தகையவர்கள். நான் வெற்றி பெறுபவனா இல்லையா என நினைக்காதீர்கள். நீங்கள் வெற்றி பெறுபவர்கள். இந்த போதையை மட்டும் கொண்டிருங்கள். நீங்கள் அப்படி இருந்தீர்கள், அப்படி இருக்கின்றீர்கள், அப்படி இருப்பீர்கள். எனவே நீங்கள் இத்தகைய புனிதமான ஆத்மாக்கள், அப்படித்தானே? நீங்களே அதி புனிதமானவர்கள். எனவே பாப்தாதாவின் ஞானத்தை குலால், அதாவது சிவப்பு நிறமுடன் நீங்கள் ஹோலியை கொண்டாடினீர்கள். வேறு எதை நீங்கள் விளையாடுவீர்கள்? உங்களில் பெரும்பாலானோருக்கு மிக நல்ல ஊக்கமும் உற்சாகமும் இருப்பதை பாப்தாதா பார்த்திருக்கின்றார். நாங்கள் இதை செய்வோம், நாங்கள் அதை செய்வோம், இது நடக்கும். பாப்தாதாவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். ஆனால் இந்த ஊக்கமும் உற்சாகமும் சதா வெளிப்பட்டிருக்க வேண்டும். எவ்வாறாயினும் அது சில நேரங்களில் அமிழ்ந்திருக்கும், அது சில நேரங்களில் வெளிப்பட்டு இருக்கும். அது அமிழ்ந்திருக்க கூடாது, அது வெளிப்பட்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் சங்கமம் முழுவதும் உங்களுக்கு ஒரு பண்டிகையே ஆகும். அவர்கள் சில நேரங்களில் மட்டுமே ஒரு பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அதிக அளவு நேரத்திற்கு பதட்டத்துடனேயே இருக்கிறார்கள். ஆனால் பண்டிகை வரும்பொழுது தம்மால் ஆடி பாடி உண்டு மகிழலாம் என அவர்கள் நினைக்கிறார்கள். அது தங்களை மாற்றும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எவ்வாறாயினும் நீங்களோ ஒவ்வொரு வினாடியும் ஆடி பாடுகின்றீர்கள். நீங்கள் சதா உங்களின் மனதில் தொடர்ந்தும் சந்தோஷத்தில் நடனமாடுகின்றீர்கள் தானே, அல்லது இல்லையா? நீங்கள் நடனமாடுகின்றீர்களா? உங்களுக்கு சந்தோஷத்தில் நடனமாடுவது எப்படி என தெரியுமா? நடனம் எப்படி ஆடுவது என உங்களுக்கு தெரியும். எப்படி நடனம் ஆடுவது என தெரிந்து கொண்டவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். எப்படி நடனம் ஆடுவது என்பது உங்களுக்கு தெரியும். அச்சா, எப்படி நடனம் ஆடுவது என்பது தெரிந்திருந்தால் பாராட்டுகள். எனவே நீங்கள் சதா நடனம் ஆடுகின்றீர்களா அல்லது சில நேரங்களில் மட்டும் ஆடுகின்றீர்களா? பாப்தாதா இந்த வருடத்திற்காக உங்களுக்கு வீட்டுப்பாடம் கொடுத்துள்ளார். இந்த 2 வார்த்தைகளை ஒருபொழுதும் நினைக்காதீர்கள். சில நேரங்களில் ஏதோ ஒன்று. நீங்கள் அதை செய்துள்ளீர்களா அல்லது சில நேரங்களில் இன்னமும் இருக்கிறதா? சில நேரங்களில் மற்றும் ஏதோ ஒன்று இப்பொழுது முடிவடைய வேண்டும். நடனம் ஆடுவதில் கலைப்படைதல் என்றால் கேள்வியே இல்லை. நீங்கள் படுத்திருந்தாலும், வேலை செய்து கொண்டிருந்தாலும், நடந்து கொண்டிருந்தாலும் அல்லது அமர்ந்திருந்தாலும் உங்களால் இந்த சந்தோஷ நடனத்தை ஆட முடியும். அத்துடன் நீங்கள் தந்தையிடமிருந்து பெற்றுள்ள பேறுகளின் பாடல்களையும் உங்களால் பாட முடியும். உங்களுக்கு அந்த பாடலை தெரியும் அல்லவா? அனைவருக்கும் அந்த பாடலை தெரியும். சிலருக்கு வார்த்தைகளால் ஆன பாடல்களை தெரியும், மற்றோருக்கு அது தெரியாமல் இருக்கும். ஆனால் அனைவருக்குமே பேறுகளின் பாடல், தந்தையின் நற்குணங்களின் பாடல் தெரியும். எனவே ஒவ்வொரு நாளும் ஒரு பண்டிகையே, ஒவ்வொரு கணமும் ஒரு பண்டிகையே. சதா ஆடி பாடுங்கள். பாபா உங்களுக்கு செய்வதற்கு என்ன வேறு வேலையும் கொடுக்கவில்லை. இந்த வேலையை மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும். ஆடுங்கள், பாடுங்கள். எனவே ரசியுங்கள். நீங்கள் ஏன் ஒரு சுமையை சுமக்கின்றீர்கள்?
ரசியுங்கள், ஆடி பாடுங்கள், அவ்வளவுதான். அச்சா, நீங்கள் ஹோலியை கொண்டாடினீர்கள் தானே? இப்பொழுது நீங்கள் நிறங்களுடனும் ஹோலியை கொண்டாடுவீர்களா? அச்சா, பக்தர்கள் உங்களை பிரதி செய்வார்கள், அப்படித்தானே? நீங்கள் இறைவனுடன் ஹோலி கொண்டாடுகின்றீர்கள். அதனால் பக்தர்களும் தேவ தேவியர்களான உங்களில் யாராவது ஒருவருடன் ஹோலி கொண்டாடுகிறார்கள். அச்சா, இன்று சில குழந்தைகள் இமெயில்கள், கடிதங்களை அனுப்பியுள்ளார்கள். அத்துடன் அவர்கள் தொலைபேசியிலும் அழைத்துள்ளார்கள். என்ன வசதிகள் இருந்தாலும் அந்த வழிமுறைகளால் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் அதை அனுப்ப நினைத்த கணமே அது பாப்தாதாவை வந்தடைந்து விடுகிறது. எவ்வாறாயினும் எங்குமுள்ள குழந்தைகளான நீங்கள் அனைவரும் விசேஷமாக நினைவு செய்கிறீர்கள். நீங்கள் பாபாவை நினைவு செய்தீர்கள். பாப்தாதாவும் அதற்கு பிரதிபலனாக ஒவ்வொரு குழந்தைக்கும் பல மில்லியன் மடங்கு ஆசீர்வாதங்களையும் தனது இதயபூர்வமான அன்பையும் நினைவுகளையும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் அவரின் பெயருக்கும் சிறப்பு இயல்பிற்கும் ஏற்ப வழங்குகின்றார். டிரான்ஸ் செய்தியாளர் ஒருவர் பாபாவிடம் செல்லும் பொழுது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் தனது நினைவை வழங்குவார்கள். டிரான்ஸ் செய்தியாளரின் மூலம் நினைவை அனுப்பாதவர்களின் நினைவும் பாப்தாதாவை வந்தடைகின்றன. இதுவே இறை அன்பின் சிறப்பியல்பாகும். இந்த ஒவ்வொரு நாளும் மிகவும் அழகானவை. நீங்கள் கிராமங்களில் அல்லது பெரிய நகரங்களில் இருந்தாலும் கிராமங்களில் இருப்பவர்களின் நினைவும் அவர்களிடம் வசதிகள் இல்லாத பொழுதும் தந்தையை வந்தடைகின்றன. ஏனென்றால் தந்தையிடம் பல ஆன்மீக வசதிகள் உள்ளன. அச்சா, இன்றைய உலகில் மருத்துவர்கள் அனைவரையும் மருந்து எடுப்பதை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக தேக அபியாசம் செய்ய கூறுகிறார்கள். பாப்தாதாவும் கூறுகின்றார், போராடுவதை நிறுத்துங்கள், சிரமப்படுவதை நிறுத்துங்கள். நாள் முழுவதும் அவ்வப்போது 5 நிமிடங்களுக்கு உங்களின் மனதை அபியாசம் கொடுங்கள். 1 நிமிடம் அசரீரியானவர் ஆகுங்கள். 1 நிமிடம் தேவதை ஆகுங்கள். 1 நிமிடத்திற்கு சகலகலா வல்ல சேவையாளர் ஆகுங்கள். ஒவ்வொரு முறையும் 5 நிமிடங்களுக்கு நாள் முழுவதும் இந்த மன அபியாசத்தை செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என்றென்றும் ஆரோக்கியமானவர்களாக இருப்பதுடன் சிரமப்படுவதில் இருந்தும் பாதுகாக்கப்படுவீர்கள். இது சாத்தியம்தானே? மதுபனை சார்ந்தவர்களே, இது சாத்தியமா? மதுபனே அஸ்திவாரமாகும். மதுபனின் அதிர்வலைகள் தானாகவே எங்கும் சென்றடைகின்றன. மதுபனத்தில் ஏதாவது நடக்கும் பொழுது அது அடுத்த நாளே பாரதம் முழுவதிலும் உள்ள வெவ்வேறு இடங்களை சென்றடைகிறது. மதுபனில் பல வசதிகள் உள்ளன. அது நல்லதே. அல்லது ஏதாவது முயற்சியோ எதுவும் மறைந்திருக்காது. எனவே மதுபன் எதை செய்தாலும் அந்த அதிர்வலைகள் எங்கும் இயல்பாகவும் இலகுவாகவும் பரவும். முதலில் மதுபன் வாசிகள் வீணான எண்ணங்களை நிறுத்த வேண்டும். இது சாத்தியமா? நீங்கள் அனைவரும் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள் அல்லவா? மதுபன் வாசிகளே, உங்களின் கைகளை உயர்த்துங்கள். எனவே வீணானவை அனைத்தையும் முடிப்பதற்கு மதுபன் வாசிகளான நீங்கள் உங்களுக்கிடையே ஒரு திட்டத்தை செய்ய வேண்டும். பாப்தாதா உங்களின் எண்ணங்களை முடிக்க வேண்டும் என பாப்தாதா கூறவில்லை. ஆனால் வீணான எண்ணங்கள் அனைத்தையும் முடிக்கும்படியே கூறுகின்றார். அவற்றில் எவ்வித நன்மையும் இல்லை, துயரம் மட்டுமே உள்ளது. இது சாத்தியமா? மதுபன் வாசிகளான நீங்கள் உங்களுக்கிடையே ஒரு மீட்டிங்கை செய்து இதை செய்வோம் என உணர்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் அதை செய்வீர்கள். நீங்கள் அதை செய்ய வேண்டும் என உணர்ந்தால் உங்களின் கைகளை உயர உயர்த்துங்கள். 2 கைகளையும் உயர்த்துங்கள். வாழ்த்துக்கள். பாப்தாதா தனது இதயபூர்வமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். வாழ்த்துக்கள். மதுபனை சார்ந்தவர்களுக்கு தைரியம் உள்ளது. அவர்களால் தாம் விரும்பிய எதையும் செய்ய முடியும். மற்றவர்களையும் உங்களால் அதை செய்ய வைக்க முடியும். மதுபனின் சகோதரிகளும் இருக்கிறார்கள். சகோதரிகளே, உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உங்களின் கைகளை உயர உயர்த்துங்கள். மீட்டிங் வையுங்கள்.
தாதிகளே, அவர்களுடன் ஒரு மீட்டிங் வையுங்கள். பாருங்கள், அவர்கள் அனைவரும் தமது கைகளை உயர்த்துகிறார்கள். இப்பொழுது கைகளின் கௌரவத்தை பேணுங்கள். அச்சா, தந்தை பிரம்மா இறுதி ஆசீர்வாதத்தை வழங்கினார். அஷரீரி, விகாரமற்றவர், அகங்காரமற்றவர். தந்தை பிரம்மாவின் இந்த கடைசி ஆசீர்வாதம் குழந்தைகளான உங்களுக்கு மிக பெரிய பரிசாக இருந்தது. எனவே ஒரு வினாடியில் தந்தை பிரம்மாவின் பரிசை உங்களின் மனதால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீங்கள் தந்தையிடமிருந்து பெற்ற பரிசை உங்களின் நடைமுறை வாழ்க்கையில் சதா கொண்டு வருவீர்கள் என்ற திட சங்கற்பமான எண்ணத்தை உங்களால் கொண்டிருக்க முடியுமா? ஏனென்றால் ஆதி தேவரிடம் இருந்து பெற்ற பரிசு சிறியதோர் விஷயம் அல்ல. பிரம்மாவே முப்பாட்டனார் ஆவார். அவரிடமிருந்து பெற்ற பரிசு சிறியதோர் விஷயம் அல்ல. எனவே உங்களின் சொந்த முயற்சிகளுக்கு ஏற்ப இன்று ஹோலி என்றால் ஏற்கனவே நடந்தவை. ஹோலி, ஹோ கை, அதாவது அது நடந்து முடிந்து விட்டது என்ற எண்ணத்தை கொண்டிருங்கள். ஆனால் இப்பொழுதிலிருந்தே நீங்கள் இந்த பரிசை சதா வெளிப்படச் செய்து சேவைக்கான பிரதிபலனை தந்தை பிரம்மாவிடம் வழங்குவீர்கள். பாருங்கள், தந்தை பிரம்மா கடைசி நாள் வரை, கடைசி கணம் வரை சேவை செய்தார். இதுவே சேவை செய்வதிலும் குழந்தைகளாகவும் தந்தை பிரம்மாவின் அன்பின் அடையாளமாகும். எனவே தந்தை பிரம்மாவிற்கு பிரதிபலனை கொடுப்பது என்றால் உங்களுக்கு கொடுத்த பரிசை மீண்டும் மீண்டும் மீட்டல் செய்து அதை உங்களின் நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடித்தல் என்று அர்த்தம். எனவே தந்தை பிரம்மாவின் மீதுள்ள அன்பிற்கான பிரதிபலன் நீங்கள் அனைவரும் உங்களின் இதயங்களில் இந்த திட சங்கற்பமான எண்ணத்தை கொண்டிருக்க வேண்டும். இதுவே தந்தை பிரம்மாவிடமிருந்து அன்பென்னும் பரிசிற்கான பிரதிபலனை கொடுப்பதாகும். அச்சா, எங்கும் உள்ள மிகுந்த சதுஷ்டசாலி மற்றும் அதி புனிதமான குழந்தைகள் அனைவருக்கும் திட சங்கற்பமான எண்ணங்களின் சாவியை நடைமுறை ரூபத்தில் எப்பொழுதும் போடுகின்ற தைரியசாலி குழந்தைகளுக்கும் வெவ்வேறு வகையான சேவைகளை செய்வதில் சதா தமது மனதை மும்முரமாக வைத்திருப்பவர்களுக்கும் ஒவ்வொரு அடியிலும் பல மில்லியன்கள் வருமானத்தை சம்பாதிக்கும் குழந்தைகளுக்கும் தமது உற்சாகத்தை ஒவ்வொரு நாளும் பேணுவதுடன் ஒவ்வொரு நாளையும் ஒரு பண்டிகையாக கொண்டாடுபவர்களுக்கும் சதா சந்தோஷ பாக்கியத்தை கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். நீங்கள் சதா ஆத்ம உணர்வுடையவராகி அன்பை அனுபவம் செய்வதன் மூலமும் அன்பில் திளைத்திருக்கும் சிதியை கொண்டிருப்பதன் மூலமும் அனைத்தையும் மறப்பீர்களாக. உங்களின் விழிப்புணர்விலும் உங்களின் சிதியிலும் அன்பு இருக்க வேண்டும். அதனால் உங்களின் செயல்கள், வார்த்தைகள், தொடர்புகள், உறவு முறைகளில் நீங்கள் அன்பில் திளைத்திருப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் மற்ற அனைத்தையும் மறந்து ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுவீர்கள். அன்பானது தந்தையுடன் உங்களை ஒரு நெருக்கமான உறவு முறையில் கொண்டு வருவதுடன் உங்களை ஒரு முழுமையான துறவியாகவும் ஆக்கும். அன்பென்னும் இந்த சிறப்பியல்பாலும் அன்பில் திளைத்திருக்கும் இந்த ஸ்திதியாலும் உங்களால் ஆத்மாக்கள் அனைவருடைய பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வெளிப்பட செய்ய முடியும். இந்த அன்பே அதிர்ஷ்ட பூட்டின் சாவியாகும். இதுவே மாஸ்டர் சாவி. இந்த சாவியால் உங்களால் எந்த ஒரு அபாக்கியசாலி ஆத்மாவையும் பாக்கியசாலியாக ஆக்க முடியும். ஸ்லோகம். உங்களின் சொந்த மாற்றத்திற்கான கணத்தை நீங்கள் நிச்சயம் செய்யும் பொழுது உலக மாற்றம் தானாகவே நடக்கும். அவ்யக்த இஷாரா. தனக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பரிசோதனை செய்யுங்கள். மனதின் சக்திக்கான கண்ணாடி உங்களின் வார்த்தைகளும் செயல்களும் ஆகும். இது இந்த ஞானமில்லாத ஆத்மாக்கள் அல்லது இந்த ஞானத்தை கொண்டுள்ள ஆத்மாக்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் யாராவது ஒருவருடன் ஓர் உறவு முறையில் அல்லது தொடர்பில் வரும்பொழுது உங்களின் வார்த்தைகளும் செயல்களும் நல்லாசிகளாலும் தூய உணர்வுகளாலும் நிறைந்திருக்க வேண்டும். தூய சக்தி வாய்ந்த மனதை கொண்டவர்கள் இயல்பாகவே தூய சக்தி வாய்ந்த வார்த்தைகளையும் செயல்களையும் கொண்டிருப்பார்கள்.
உங்களிடம் சக்தி வாய்ந்த மனம் இருக்கும் பொழுது உங்களின் நினைவின் சக்தியானது மேன்மையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். நீங்கள் ஓர் இலகு யோகி ஆகுவீர்கள். ஓம் சாந்தி.